நீங்க பல வருஷமா கனவு கண்ட அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு ஆபீஸ்ல கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். இல்லனா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின அந்த புது காரோட சாவியை உங்க கையில வாங்குறீங்க. ஆமா, அந்த ஒரு நிமிஷத்துல நமக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. கரெக்ட். அப்பாடா லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம், இனிமே எந்த குறையும் இல்ல அப்படின்னு தோணும். ஆனா அதாவது ஒரு 2 வாரம் இல்லனா ஒரு மாசம் கழிச்சு உங்க மனநிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கண்டிப்பா. மறுபடியும் அதே ஆபீஸ் டென்ஷன், அதே சலிப்பு வந்துடும். அதேதான், எதையோ தேடுற அதே தவிப்பு வந்துடும். உங்களுக்கு தேவையானது அடைஞ்ச பிறகும் மனித மூளை ஏன் அந்த சந்தோஷத்தை இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்குன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சதுண்டா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பாண்டே ஹெனபோலா குணரத்னா எழுதின 8 மைண்ட்ஃபுல் ஸ்டெப்ஸ் டு ஹாப்பினஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். அதாவது இந்த புத்தகம் எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்ன அந்த 8 படிகள் கொண்ட பாதைய பத்தி பேசுது. எக்ஸாக்ட்லி. அந்த பாதையை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாயையான சந்தோஷத்திலிருந்து வெளியே ஒரு உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை அடையறதுன்னு தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தினமும் காலையில எழுந்து ஓடுறதே அந்த நிரந்தர சந்தோஷத்தை தேடிதான். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம அந்த சந்தோஷத்தை தேடுற இடமே முற்றிலும் தப்பா இருக்கு. தப்பா இருக்குன்னா நீங்க எதை சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, நாம வெளியே நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து மாத்துறது மூலமா, அதாவது வீட்டை மாத்துறது, வேலைய மாத்துறது, புதுசு புதுசா பொருட்களை வாங்குறது, இப்படி பண்ணா என்றைக்காவது ஒரு நாள் முழுமையான திருப்தி கிடைச்சிடும்னு நம்ம நம்புறோம். ஆமா, அதுதான் நம்மளோட மைண்ட் செட். ஆனா புத்தரோட போதனைகள் அந்த அடிப்படை நம்பிக்கையே ஆணி வேரோடு கேள்விக்குள்ளாக்குது. இந்த மாயையை பத்தி விளக்கறதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான உவமை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது புத்தர் இந்த உலக இன்பங்களை 5 மில்லியன் நூல்களால கட்டப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒப்பிடுறார். ஓ, அந்த குழந்தை உவமை. ஆமாமா, ஒரு சின்ன குழந்தை அந்த நூல்களால கட்டப்பட்டிருக்கும் போது அது ஏதோ பெரிய இரும்பு செங்கலி மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாம தவிக்கலாம். ஆனா ஒரு பெரியவங்களால அந்த மில்லியன் நூல்களை ரொம்ப ஈஸியா அறுத்துட்டு வெளியே வர முடியும் இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப சுலபமா அறுத்துடலாம். அதுபோலவே நம்மளோட 5 புலன்களால் கிடைக்கிற இந்த உலக இன்பங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாயையிலிருந்து நாம வெளியே வரணும். ஆனா என்னோட டவுட் என்னன்னா, நடைமுறையில பார்க்கும்போது அந்த நூல்கள் மெல்லியதா இருந்தாலும் அது அறுக்கிறது அவ்வளோ சுலபமா தெரியலையே. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த நூல்கள் பார்க்கறதுக்கு மெல்லியதா தெரிஞ்சாலும் அது நம்ம உணர்ச்சிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்னி பிணைஞ்ச ஒரு வகையான எஃகு கயிறு மாதிரி செயல்படுது. எஃகு கயிறு மாதிரி செயல்படுதா? ஆமா, இது நம்ம இப்போதைய காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு மோசமான நாள்னு வச்சுப்போம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வீட்டுக்கு வரீங்க. உடனே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்க நீங்க என்ன பண்றீங்க? நான் நேரா என்னோட ஸ்மார்ட் போனை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணுவேன். இல்லன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது பார்ப்பேன். காலிகமான இன்பத்தை கொடுத்து அந்த அழுத்தத்தை மறக்க வைக்கிறீங்க. ஆமா, அது ஒரு ரிலீஃப் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது உண்மையான பிரச்சனைய தீர்க்கறதில்ல. புத்தரோட முதல் உன்னத உண்மை, அதாவது ஃபர்ஸ்ட் நோபல் ட்ரூத், இததான் ரொம்ப துல்லியமா பேசுது. புலன் இன்பங்களை சார்ந்திருக்கிற இந்த உலகாயுத சந்தோஷம் எப்போதுமே தற்காலிகமானதுதான். அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஒரு நிமிஷம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னா எனக்கு இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நாம நமக்கே வச்சுக்கிற நிபந்தனைகளா? எக்ஸாக்டா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு, இல்ல ஒரு சொகுசான வீடு, இது எல்லாமே ஏதோ ஒரு வெளிப்புற காரணியை சார்ந்திருக்கு. அந்த நிபந்தனைகள் மாறும்போதோ இல்ல உடையும் போதோ உங்க சந்தோஷமும் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிடுது. ரொம்ப கரெக்ட். புத்தர் சொல்ற அந்த முதல் உன்னத உண்மை துன்பம் அல்லது அதிருப்தி அப்படிங்கறத பத்தினது. துன்பம்னா வெறும் நோய், முதுமை, இறப்பு மாதிரி பெரிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. காலையில சாப்பாடு சரியில்லாதது, டிராஃபிக்ல மாட்டிக்கிறது, இன்டர்நெட் வேலை செய்யாதது மாதிரி அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சின்ன சின்ன அதிருப்திகளும் இதுல அடங்கும். ஓ, அப்போ டெய்லி நடக்கிற சின்ன சின்ன எரிச்சல்கள் கூட இதுல வந்துருமா? ஆமா ஆமா, இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த உலகமே ஒரு தொடர் மாற்றத்துல, அதாவது ஒரு இம்பர்மனன்ஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம எதையாவது நிரந்தரம்னு ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்க நினைக்கும் போது அது மாறினா நமக்கு துன்பம் தானாவே வந்துடுது. நீங்க சொல்றத பார்த்தா நாம எப்பவுமே வெளியில உலகத்தை மாற்றி அமைச்சு நாம சந்தோஷமா இருக்க நினைக்கிறோமே, அது அடிப்படையிலே ஒரு தப்பான அணுகுமுறைன்னு புரியுது. கண்டிப்பா, அது வேலைக்கே ஆகாது. இந்த புத்தகத்துல இத விளக்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை வருது.
ஒருத்தன் வந்து காட்டு வழியா நடந்து போகும்போது அவன் கால்ல ஒரு முள்ளு குத்திடுது. அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இனிமே தன் கால்ல முள்ளு குத்தாம இருக்க அவன் ஒரு விசித்திரமான முடிவு எடுக்கிறான். என்ன முடிவது? இந்த உலகம் முழுவதையும் ஒரு பெரிய தோலால் மூடிடணும்னு நினைக்கிறான். அதுக்காக விலங்குகளை எல்லாம் தேடி அலையறான். அவனோட இந்த முட்டாள்தனத்தை பார்த்து இன்னொருத்தன் கேட்கிறான், உலகம் முழுவதையும் தோலால மூடுறதுக்கு பதிலா உன் 2 காலுக்கும் அளவா ஒரு ஜோடி செருப்பை தச்சு போட்டுக்கிறது எவ்வளவு ஈஸி அப்படின்னு. ஆஹா, அருமையான உவமை. ஆமா, இந்த உவமை என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. உலகத்தை மாத்துறதை விட நம்ம மனசை மாத்துறதுதான் ஈஸி இல்லையா? கண்டிப்பா. அந்த உவமையோட மாடர்ன் வெர்ஷனை தான் நாமும் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாஸ மாத்த நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை துணையோட குணத்தை மாத்த முன்னேறோம், பொருளாதாரத்தை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர போராடுறோம். அதாவது உலகம் முழுவதையும் தோலால மூடுறதுக்கு சமம்னு சொல்றீங்க. அதேதான். இது ஒருபோதும் தீர்க்க முடியாத ஒரு கணக்கு. ஆனா அந்த செருப்பு அணிந்து கொள்வது அப்படிங்கிறது உலகத்தை எதிர்கொள்ற நம்ம மனசோட தன்மைய மாத்துறத குறிக்குது. உலகத்தை மாத்துறதை விட நம்ம மனச மாத்துறது தான் உண்மையான சாத்தியமான தீர்வு. சரி, மனசை மாத்துறது, அதாவது அந்த செருப்பை தைக்கிறது எப்படின்னு பாப்போம். அதுக்கான முதல் படி என்ன? இங்கிருந்து தான் நம்ம புத்தரோட அந்த புகழ்பெற்ற 8 படிகளுக்குள்ள நுழையிறோம்னு நினைக்கிறேன். ஆமா, 8-fold path. ஆனா இந்த படிகளை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்தது. இத மக்கள் பெரும்பாலும் ஒரு ஏணி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதாவது படியை முடிச்சுட்டு அப்புறம் 2வது படிக்கு போறது அப்படின்னு. ஆனா புத்தகம் அதை அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. கரெக்ட். இது ஒரு ஏணி கிடையாது. இது ஒரு சுழல் மாதிரி, ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சதா பார்க்கணும். ஒவ்வொரு படியும் மத்த படிகளை தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓ, ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு. ஆமா. இந்த 8 படிகளை புரிஞ்சுக்க நாம இத ஞானம், நன்னடத்தை, கவனம் அல்லது செறிவு அப்படின்னு 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். முதலாவதா ஞானம் அப்படிங்கிற பிரிவுல சரியான புரிதல் மற்றும் சரியான சிந்தனை அப்படிங்கிற 2 படிகள் வருது. சரியான புரிதல்னா எதை சொல்றாங்க? சரியான புரிதல் அப்படிங்கிறது நாம செய்யற செயல்களுக்கும் அதுக்கான விளைவுகளுக்கும் உள்ள காரண காரிய தொடர்பை புரிஞ்சுக்கிறது. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம செய்யற ஒவ்வொரு செயலும் கண்டிப்பா ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பிரபஞ்ச விதியை உள்வாங்கிறது தான் அது. ஓகே, அப்போ அதுக்கு அடுத்து வர்ற சரியான சிந்தனை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களை வடிகட்டுறது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. எப்பவுமே நம்ம மனசை ஆக்கிரமிச்சிருக்கிற பேராசை, கோபம், வெறுப்பு இதையெல்லாம் விட்டுட்டு விட்டு கொடுத்தல், அன்பான நட்பு, அப்புறம் கருணை மாதிரியான நற்பண்புகளை நமக்குள் வளர்க்கிறது தான் சரியான சிந்தனை. இந்த ஞானம் அப்படிங்கிற அடித்தளம் சரியா அமைஞ்ச உடனே நாம அடுத்த கட்டமான நன்னடத்தை அப்படிங்கிற பகுதிக்குள்ள நுழைறோம். இப்போ நீங்க சொல்ல போற இந்த பகுதி தான் பலருக்கும் கொஞ்சம் நெருடாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த புத்தகத்தை படிக்கும்போது சில இடங்கள் அப்படி தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நெருடல்? ஏன்னா இந்த நன்னடத்தை அப்படிங்கிற பிரிவுல சரியான பேச்சு, சரியான செயல், அப்புறம் சரியான வாழ்வாதாரம் இதெல்லாம் வருது. சரியான செயல்னு வரும்போது புத்தர் 5 முக்கிய நெறிமுறைகளை தவிர்க்க சொல்றார். ஆமா, அந்த 5 நெறிமுறைகள் கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தவறான பாலியல் நடத்தை இருக்கக்கூடாது, அப்புறம் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு? அதாவது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, நான் சந்தோஷமா இருக்கதான் இந்த புத்தகத்தையே படிக்க வந்தேன். ஆனா இது என்னை பல விதிகளை கொடுத்து ஒரு சிறைக்குள்ள அடைக்கிற மாதிரி இல்லையா? இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என் சுதந்திரத்தை இழந்துட்டு ஒருத்தன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். பலரும் இத இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இத நாம மத கட்டளைகளாகவோ இல்ல மீறினா கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற விதிகளாகவோ பார்க்கவே கூடாது. அப்போ இதை எப்படிதான் பார்க்கணும்? இதோட பின்னாடி இருக்கிற உளவியல் ரீதியான மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இத புத்தகத்துல உள்ள ஒரு அருமையான உவமையோட விளக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் முழுவதும் அழுக்கும் பல நாட்களுக்கு முந்தைய பழைய சாப்பாட்டோட எச்சங்களும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அந்த அழுக்கு பணிஞ்ச பாத்திரத்துல நீங்க எவ்ளோ விலையுயர்ந்த ஆரோக்கியமான பொருட்களை போட்டு ஒரு சூப்பரான சமையல் செய்ய நினைச்சாலும் அந்த உணவு கெட்டு போகவே செய்யும் இல்லையா? கண்டிப்பா கெட்டு போயிடும். உங்க மனசும் அந்த பாத்திரத்தை போன்றதுதான். ஆஹா, இது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. இதையே கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஏன் பொய் சொல்லக்கூடாது இல்லனா புறம் பேசக்கூடாதுன்னு புத்தர் சொல்றார். நீங்க ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லும்போது இல்லனா காசிப் பேசும்போது உங்க மூளை அத ஞாபகம் வச்சுக்க கூடுதலா வேலை செய்யணும். ஆமா, யார்கிட்ட என்ன பொய் சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்கணுமே. கரெக்ட். இவர்கிட்ட என்ன சொன்னோம், அவர்கிட்ட என்ன சொன்னோம், நாம மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு மெல்லிய பதற்றம்
ஒரு ஆங்ஸைட்டி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பேராசையாலும் கோபத்தாலும் பொய்களாலும் குழப்பம் அடைஞ்ச ஒரு மனசுல நீங்க எவ்வளவு தியானம் செஞ்சாலும் உங்களால முழுமையான அமைதியை உணரவே முடியாது. ஓ, இப்போ புரியுது. ஒரு தெளிவான மனநிலையை அடையணும்னா உங்க மனசாட்சி சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆக இந்த நெறிமுறைகள் உங்க சுதந்திரத்தை பறிக்கல, மாறாக உங்கள தவறான பழக்கங்களோட அடிமைத்தனத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் விடுவிச்சு மனச அமைதிப்படுத்துறதுக்கான அடிப்படை தேவை இது. இது தண்டனை இல்ல, இது ஒரு தூய்மைப்படுத்தும் அறிவியல். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அந்த பாத்திரத்தோட ஓமையும் பொய் சொல்றதால வர்ற மன அழுத்தமும் எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. மனசோட அழுக்குகளை சுத்தப்படுத்தாம நாம ஒருபோதும் அமைதியை உணர முடியாது. எக்ஸாக்ட்லி. சரி, நன்னடத்தை அப்படிங்கிற அடித்தளத்தை நாம அமைச்சிட்டோம். ஆனா எனக்கு அடுத்த பிரச்சனை வருது. நான் யார்கிட்டயும் பொய் சொல்ல போறதில்ல, கோபப்பட போறதில்லைன்னு காலையில ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன். ஓகே, அப்புறம் என்ன ஆகுது? ஆனா ரோட்ல ஒருத்தன் என் காரை இடிச்சிட்டு தப்பா பேசுறான், இல்லனா டிராஃபிக்ல யாராவது குறுக்கே வர்றாங்க. அந்த நிமிஷத்துல ரத்தம் கொதிக்குது, கோபம் தலைக்கேறுது. அப்போ நான் நன்னடத்தையோட இருக்கணும்னு நினைச்சு பார்க்கவே முடியாதே. அன்றாட வாழ்க்கையோட இந்த நெருக்கடிகள்ல மனசை எப்படி பழக்கப்படுத்துறது? இங்கதான் புத்தரோட பாதையில உள்ள மிக முக்கியமான மாற்றத்துக்கான இயந்திரம், அதாவது என்ஜின் ஆஃப் சேஞ்ச் செயல்பட தொடங்குது. அதுதான் சரியான முயற்சி மற்றும் சரியான விழிப்புணர்வு. ஓ, மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, முதல்ல சரியான முயற்சி அப்படிங்கறத பாப்போம். இதேதோ ஒரு நாள் செய்யற செயல் கிடையாது. அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்ய வேண்டிய மனப்பயிற்சி. இந்த முயற்சிக்கு ஒரு 4 படிகள் இருக்கு. என்னென்ன படிகள் அது? 1. நமக்குள்ள இதுவரை எழாத தீய எண்ணங்கள் உருவாவதை தடுக்கிறது. 2. ஏற்கனவே உருவான தீய எண்ணங்களை முறியடிக்கிறது. 3. நல்ல எண்ணங்களை உருவாக்குறது. 4. அப்படி உருவாக்குன நல்ல எண்ணங்களை நிலைநிறுத்துறது. இத கேட்கும்போது எனக்கு மனித மனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குன்னு தோணுது. புத்தகம் சொல்றத போல ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கூர்மையான கத்திரிக்கோலை எடுக்க போனா ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? கத்திரிக்கோலை பிடுங்குவாங்களா? குழந்தைய அடிச்சு அதை பிடுங்குனா குழந்தை இன்னும் வீம்பா அதை பிடிச்சுக்கும், இல்லனா அழ ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா ரொம்ப சாதுரியமா அந்த கத்திரிக்கோலை மெதுவா வாங்கிட்டு குழந்தையோட கையில ஒரு கலர்ஃபுல்லான விளையாட்டு பந்தை கொடுப்பாங்க. கரெக்ட், அட்டென்ஷனை டைவர்ட் பண்றது. ஆமா, குழந்தையோட கவனம் உடனே கத்திரிக்கோல்ல இருந்து அந்த பந்துக்கு திசை மாறிடும். நாமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணம் வரும்போது அதனோட சண்டை போடாம ஒரு நல்ல எண்ணம் அப்படிங்கிற பந்த மனசுக்கு கொடுத்து அதை திசை திருப்பணும் இல்லையா? சூப்பர் ஓமே. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த உத்தி. நாம தீய எண்ணங்களோட போராடினாலோ இல்ல அதை அடக்க நினைச்சாலோ அது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமாகி என்றைக்காவது ஒரு நாள் வெடிச்சிரும். கோபத்தை அடக்கிறது விழிப்புணர்வு கிடையாது. அப்போ விழிப்புணர்வுனா என்ன? விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த உணர்வை ஒரு 3ஆம் நபரை போல வெறும் சாட்சியா கவனிக்கிறது மட்டும்தான். ஜஸ்ட் அப்சர்வேஷன். சாட்சியா கவனிக்கிறதுனா அதை நடைமுறையில எப்படி செய்யறது? விழிப்புணர்வு அப்படிங்கிறது உடல், உணர்வுகள், மனம், மனதின் பொருள்கள் அப்படிங்கிற 4ன் மீதும் எப்போதுமே கவனம் செலுத்துறது. நீங்க டிராஃபிக்ல கோபப்படுற அந்த உதாரணத்தையே எடுத்துக்குவோம். சரி. கோபம் வரும்போது நான் கோபமா இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு பதிலா, ஆஹா, என் உடம்புல இப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, என் மனம் கோபம் அப்படிங்கிற உணர்வை உருவாக்குதுன்னு விலகி நின்னு கவனிக்க பழகுங்க. ஓ, நம்மள நாமே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பாக்குறது. அதேதான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 10 வகையான தடைகளையும் 5 வகையான இடையூறுகளையும் நீங்க இப்படிதான் கையாளணும். உதாரணமா, கொஞ்ச நேரம் சலிப்பா இருந்தா உடனே மொபைல் போன் எடுக்க தோணும் இல்லையா? ஆமா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமா ஆகிடுச்சு. அந்த தூண்டுதல் ஒரு தடை. அதை அடக்காதீங்க. எனக்கு இப்போ போனை எடுக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் வருது அப்படிங்கறத மட்டும் விழிப்புணர்வோடு கவனிங்க. கவனிச்ச மறுகணமே அந்த தூண்டுதலோட சக்தி பாதியா குறைஞ்சிடும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதை நாம எதிர்க்கிறோமோ அது வளரும், எதை நாம வெறுமனே கவனிக்கிறோமோ அது மறைஞ்சிரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கிட்டீங்க. சரி, இப்படி தொடர்ந்து விழிப்புணர்வோட ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிச்சு செயல்படும் போது இந்த மனசுக்கு இறுதியா என்ன நடக்கும்? என்னவா இது மாறும்? அதுதான் இந்த 8 படிகளோட இறுதி கட்டம், உச்சநிலை.
அதுவே சரியான செறிவு மற்றும் அதிலேந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை அல்லது நிர்வாணா. நிர்வாணா, அதை பத்தி சொல்லுங்க. விழிப்புணர்வோட தொடர்ந்து பயிற்சியில ஈடுபடும்போது உங்க மனம் எல்லா சலனங்கள்லேருந்தும் விடுபட்டு முழுமையா குவிய தொடங்குது. அந்த கான்சென்ட்ரேட்டட் நிலையில மனம் தற்காலிகமான புலன் இன்பங்களை நாடி ஓடாது. அங்கேயே ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அந்த செறிவான மனதோட வலிமைய பத்தி படிக்கும்போது புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு லேசர் கதிர் ஊமை என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. ஆமா, அந்த லேசர் ஓம ரொம்ப பவர்ஃபுல். சாதாரண ஒளிய, ஒரு லைட் பல்ப்ல இருந்து வர்ற வெளிச்சத்தை நாம பரவலா பார்க்கறோம். அது ஒரு அறைய வெளிச்சமாக்கலாம், ஆனா அதுக்கு எந்த சக்தியும் இல்ல. ஆனா அதே ஒளிய எந்த சிதறலும் இல்லாம குவிய செஞ்சு ஒரு லேசர் கதிரா மாத்தினா அது கொண்டு ஒரு கடினமான இரும்பையோ இல்ல வைரத்தையோ கூட அறுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா முடியும். அது போலவே சாதாரண நிலையில 1000 எண்ணங்களோட அலைபாயிற மனச விழிப்புணர்வால் குவிய செஞ்சு செறிவாக்கும்போது அது ஒரு லேசர் கதிரை போல அபார சக்தி கொண்டதா மாறுது. அந்த லேசர் கதிரை கொண்டு நாம எதை அறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியம். கரெக்ட். நம்ம அறியாமையையும் எல்லாத்துக்கும் மேலாக நான், எனது அப்படிங்கிற அந்த அகங்காரத்தையும், அதாவது ஈகோவை வேரோடு அறுத்துட முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த லேசர் கதிர் அகங்காரத்தை அறுக்கும்போது தான் நம்ம உண்மையான விடுதலையை உணர்றோம். இந்த இடத்துல தான் புத்தர் குறிப்பிடுற 7 அறிவொளி காரணிகள் முழுமையா மலருது. அந்த 7 காரணிகள் என்னென்ன? விழிப்புணர்வு, ஆராய்தல், வீரியம், மகிழ்ச்சி, அமைதி, செறிவு மற்றும் சமநிலை. இதுல நீங்க மகிழ்ச்சி மற்றும் சமநிலை ஆகிய ரெண்டையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதுல என்ன ஸ்பெஷல்? இந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தருக்கு உருவாகிற மகிழ்ச்சி அப்படிங்கிறது லாட்டரியில பணம் வந்தாலோ இல்ல புது கார் வாங்கினாலோ கிடைக்கிற மகிழ்ச்சி கிடையாது. நீங்க பல வருஷமா உங்க முதுகுல ஒரு 100 கிலோ எடையுள்ள மூட்டைய சுமந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஐயோ, 100 கிலோவா? ஆமா, அந்த மூட்டைய நீங்க சுமக்குறீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த மூட்டையை உங்க முதுகுலேருந்து இறக்கி வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான விவரிக்க முடியாத நிம்மதியும் விடுதலையும் கிடைக்கும் இல்லையா? ஆமா, அப்படியே ரிலாக்ஸ்டா வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அந்த நிம்மதி தான் உண்மையான மகிழ்ச்சி. அது எந்த ஒரு வெளிப்புற காரணியையும் நிபந்தனையையும் சார்ந்திருக்காது. அப்படியென்றால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம எங்கேயோ தேடிச் சென்று வெளியிலிருந்து கொண்டு வந்து அடையிற ஒரு பொருளோ இல்ல இடமோ கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற தடைகளையும் தவறான எதிர்பார்ப்புகளையும் அகற்றுறது மூலமா இயல்பாவே நமக்குள்ள மலரும் ஒரு நிலை அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப ஆழமாவும் அதே சமயம் ரொம்ப தெளிவாவும் விளக்குது. முற்றிலும் உண்மை. ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த 5 நூல்களால கட்டப்பட்ட குழந்தை உமை இப்போ எனக்கு இன்னும் தெளிவா புரியுது. நம்மள பிணைத்திருக்கிறது அந்த மாயான நூல்கள் கிடையாது, அது பாதுகாப்பானதுன்னு நினைச்சு நாம தான் அந்த இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி. எப்போ நீங்க விழிப்புணர்வோட அந்த பிடிய தளர்த்துறீங்களோ அப்போதே நீங்க விடுதலையையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் நோக்கி உங்க முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அருமை. இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அடுத்த முறை நீங்க உடல்ல ஒரு வலியையோ அல்லது யாரோ ஒருவர் மீதான கோபத்தையோ சந்திக்கும்போது அதை உடனே சரி செய்ய முனையாம அல்லது அதை பத்தி நினைச்சு உழலாம வானத்துல நகரும் ஒரு மேகத்தை போல அது வெறும் சாட்சியா மட்டும் வேடிக்கை பார்க்க முடிஞ்சா என்ன நடக்கும்? அந்த ஒரு நொடி விழிப்புணர்வுல அதை கவனிக்கும் அந்த அமைதியில ஒருவேளை நீங்க இத்தனை காலமாய் வெளியுலகில தேடிக்கிட்டு இருந்த அந்த நிரந்தர மகிழ்ச்சியோட திறவுகோள் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? இதை பத்தி சிந்தித்து பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.